பேசுவோம் தமிழ் மொழி, பாடுவோம் தமிழ் பாட்டு, வாழுவோம் தமிழராக, அன்புடன் வாழுவோம் தமிழராக. கனடா தலைநகர் ஒட்டாவாவிலிருந்து புது தமிழோரி விழா, இது புது தமிழர் சங்கம் நடத்திடும் தமிழர் விழா. பேசுவோம் தமிழ் மொழி, பாடுவோம் தமிழ் பாட்டு, வாழுவோம் தமிழராக, அன்புடன் வாழுவோம் தமிழராக. காலத்தின் கோலத்தால் நம் நாட்டை விட்டு இந்நாட்டில் வாழ வந்தோம். இங்கும் தாய்மொழி தமிழும் கலை கலாச்சாரம் இழப்போம் என பயந்தோம். பேசுவோம் தமிழ் மொழி, பாடுவோம் தமிழ் பாட்டு, வாழுவோம் தமிழராக, அன்புடன் வாழுவோம் தமிழராக. அடவன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்பதும் நாம் அறிவோம். நம் பயத்தினை போக்க சஞ்சகத்தின் மூலம் வழிவகைகள் காண்போம். பேசுவோம் தமிழ் மொழி, பாடுவோம் தமிழ் பாட்டு, வாழ்வோம் தமிழராக, அன்புடன் வாழ்வோம் தமிழராக. கடல் தோன்றி மண் தோன்ற கால துதித்த தமிழ் கற்பது பேரின்பம். நம் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் இதை உணரவே நாம் உழைப்போம். பேசுவோம் தமிழ் மொழி, பாடுவோம் தமிழ் பாட்டு, வாழ்வோம் தமிழராக, அன்புடன் வாழுவோம் தமிழராக. இன்றைய உலகிலே நம் தமிழ் உறவுகள் எங்குமே பரவியுள்ளார். அவர் எல்லோரையுமே ஒன்றாய் சேர்த்திட முயற்சிகள் முன்னெடுப்போம். பேசுவோம் தமிழ் மொழி, பாடுவோம் தமிழ் பாட்டு, வாழ்வோம் தமிழராக, அன்புடன் வாழ்வோம் தமிழராக. எங்கு நாம் வாழினும் என்னதான் செய்யினும் நம்மிடம் மறக்க மாட்டோம். நம் நாட்டினில் வாழும் நம் தமிழ் மக்கள் நலம் பெற நாம் உழைப்போம். பேசுவோம் தமிழ் மொழி, பாடுவோம் தமிழ் பாட்டு, வாழ்வோம் தமிழராக, அன்புடன் வாழ்வோம் தமிழராக, வாழ்வோம் தமிழராக. நன்றி. நத்தார் பண்டிகை காலம் என்றால் அனைவருக்கும் நன்றி. நத்தார் பண்டிகை காலம் என்றால் அனைவருக்கும் மகிழ்ச்சியானதும் ஒரு குதூகலமானமான ஒரு காலப்பகுதியாகும். இதோ நத்தார் செய்தி வழங்குவதற்காக அருட்தந்தை டொமினிக் துரராஜா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஒட்டோவா புது தமிழர் சங்கத்தின் சார்பாக நடத்தப்படும் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் பெரியவர்கள், சிறியவர்கள் மற்றும் விசேஷமாக ஒட்டோவா புது தமிழர் சங்கத்தின் தலைவர் செல்லையா தெய்வ சிகாமணி அவர்களுக்கும் அவருடைய நிர்வாக குழுவினர் அனைவருக்கும் நான் இந்த வேளையிலே எல்லோரையும் சேர்த்து
வருக வருக என இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். கடந்த 5 வருடங்களாக உங்களுக்கு நாங்கள் இந்த நிகழ்வுகளை கொடுப்பதில் எங்களுக்கு மிகவும் மன மகிழ்ச்சியும் மிகுந்த மன நிறைவும் இருக்கின்றது என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலுமாய் நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை நாங்கள் கேட்டு இதில் உள்ள விஷயங்களை நாங்கள் புரிந்து கொண்டால் எங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்திலே ஏதோ ஒரு நன்மை நிகழும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். வேதத்திலே சொல்லப்பட்டது போல் லூக்காவின் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டது போல் தேவதூதன் அந்த நாட்களிலே அதாவது 2000 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு. அவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் அங்கே இருந்தவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்றேன். இதுதான் உலகத்திலேயே முதல் முறையாக எல்லோருக்குமாய் அறிவிக்கப்பட்ட ஒரு பொதுவான ஒரு நற்செய்தியாக இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது பொதுவாக அறிவிக்கப்படுகின்ற பொழுது அது எல்லோருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அதிலே எல்லா சாதி சனங்கள், மொழி பேசுகின்றவர்கள், எல்லா விதத்திலும் பொருளாதார ரீதியிலே இருக்கின்றவர்கள், அந்த அந்தஸ்தில் இருக்கின்றவர்கள், ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் என்று எல்லோரையும் அது அப்படியே உள்ளடங்குகின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்திலே எந்த விதமான வரையறை இங்கே விடப்படவும் இல்லை. இவருக்கு தான் சொல்ல வேண்டும், இவருக்கு தான் சொல்லக்கூடாது, எந்தவித நிபந்தனையும் இல்லை. யார் கேட்க வேண்டும், யார் கேட்கக்கூடாது என்று எந்தவித நிபந்தனையும் இல்லை. எல்லோருக்குமாய் அது சொல்லப்பட்டது. அதுதான் நாங்களும் இன்று ஒன்றடியாக இந்த இடத்திலே கூடி கேட்கின்ற பொழுது எல்லோருமாய் நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்வுகளை கொண்டாடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த செய்தி அறிவிக்கப்பட்டதன் பிரதிபலிப்பாக அதன் பிறகு ஒரு 40 நாட்களுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு 40 நாட்களுக்கு பிறகு எருசலேம் தேவாலயத்துக்கு இயேசுவை முதல் அந்த யூத கலாச்சாரத்திலே பார்ப்பீர்கள் சொன்னால் பிறக்கின்ற முதல் ஆண் மகனை தெய்வத்துக்கு என்று அவர்கள் நேர்ந்து விடுவார்கள் என்று சொல்கிறார். அவங்களுடைய இதிலே அர்ப்பணிக்கப்படுவார். அந்த மாதிரி இயேசுவை அர்ப்பணிப்பதற்காக கொண்டு சென்ற பொழுது அந்த இடத்திலே இருந்த யூத மதகுரு உடனே அவர் கையில் எடுத்தவுடன் அவருக்கு வெளிப்பாடு வந்தார். சொன்னார், இந்த பிள்ளை அதாவது அவர் ஆண்ட தேவனுக்கு அதாவது கடவுளுக்கு நன்றி கூறினார். தேவன் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணிய உம்முடைய ரட்சணியத்தை நான் என்னுடைய கண்களினால் கண்டேன் என்று சொல்லி இயேசு எப்படி இருக்க போகிறார் என்றே அவருக்கு தெரிந்திருக்காது. ஆனால் அந்த இடத்திலே வெளிப்படுத்தப்பட்டது போல எல்லோரையும் அதிலே உள்ளடக்குவதை பார்க்கிறோம். அதைத்தான் அந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புகின்றேன். ஆகவே எல்லா ஜனங்களையும் பற்றி கடவுள் உண்மையிலே என்ன நினைக்கின்றார், ஆகவே எல்லா ஜனங்களையும் கடவுள் எப்படி உபசரிக்கின்றார் என்று பல விதத்திலும் நாங்கள் பல விதத்திலே அறிந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகின்றது அவர் நன்மைத்தனம், அவருடைய தேவனுடைய கடவுளுடைய நன்மைத்தனம் எல்லா ஜனங்கள் மேலும் இருக்கின்றது என்று. நாம் நன்மை செய்வதனால் தான் நமக்கு நன்மை அவர் செய்வராக இருக்கின்றார் என்று நாம் நினைக்கக்கூடாது. ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அதாவது நாங்கள் சென்னையில் சொல்லுவோம், அதாவது சாண்டா கிளாஸ் இன்னைக்கு வரப்போகின்றார். சாண்டா கிளாஸ் இந்த இடத்துல வருகின்ற பொழுது ஒரு பாடல் இருக்கின்றது, பெட்டர் வாட்ச் அவுட், சாண்டா கிளாஸ் இஸ் கமிங், பி குட். நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு அவர் பரிசு பொருட்களை தருவார். ஆனால் கடவுள் அப்படி அல்ல. அவர் நீங்கள் நன்மையாக இருந்தாலும் இல்லாவிட்டால் கூடாமல் இருந்தாலும் அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. அவர் உங்களுக்கு எப்பொழுதும் அன்பு காட்டுகிறவராக இருக்கின்றார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அவருடைய கிருபை இல்லாமல் நாங்கள் இருப்பது எங்களுக்கு கஷ்டம் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே சில வேளை எங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் விதைத்தை தான் நீங்கள் அறக்கின்றீர்கள் என்று சொல்லி, நீங்கள் செய்ததுக்கு தான் உங்களுக்கு இது என்று சொல்லி. அப்படி அல்ல. ஏனென்று சொன்னால் வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது, கடவுள் நல்லவர்கள் மேலும் தீயவர்கள் மேலும் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் சூரியனே உதைக்கப்படுகிறார். இன்றைக்கு நீங்கள் தீமை செய்திருந்தீங்கன்றதுக்காக நாளைக்கு சூரியன் உதிக்காமல் இருக்க போகிறது. உங்களுக்கும் அந்த சூரியனுடைய ஒளியினுடைய பலாபலங்கள் வரத்தான் போகுது. அதுபோல தீயவர்கள் மேலும் அதாவது நேர்மையற்றவர்கள், நீதி இல்லாதவர்கள் மேலும் நீதி உள்ளவர்கள் மேலும் அவர் மழையையும் பலம் பண்ணுகின்றார் சொல்லி அவருடைய எண்ணத்தை சொல்லுவார் என்றால் அவர் நன்மை செய்கின்றவர்களாக இருக்கின்றார் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே இந்த இடத்துல நான் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரியும் எங்களுடைய காரியம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு என்ன தேவன் கொடுக்க நினைக்கிறாரோ அதை அவர் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார். ஆனால் அவருக்கு நாங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கின்றோம் என்பதைத்தான் நாங்கள் கவனிக்க வேண்டியவர்கள் இருக்க வேண்டும். ஆகவே அதாவது
ஒரு இதிலே சொல்லப்படுகின்றது, அதாவது வியட்நாம் போர் நடந்து கொண்டிருந்த வேளையிலே ஒரு பைலட் அந்த இடத்திலே பறந்து கொண்டிருந்த பொழுது வியட்நாம் ஆவியினால் அவர் சுட்டு வீழ்த்தப்படுகின்றார். அவருடைய ஏர்கிராஃப்ட் சுட்டு வீழ்த்தப்பட்டவுடன் அவர் தப்பிவிட்டார். ஆனால் அவரை பிடித்து கிட்டத்தட்ட ஒரு 32 நாட்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவருடைய பெயர் வந்து நீங்கள் பார்க்கலாம், பைலட் ராபர்ட் ரைஸ்னர் என்று சொல்லி. அவரை என்ன செய்கிறார்கள், 32 நாட்கள் வைத்து அவரை கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்கின்றார்கள். அதன் பிறகு அவரை 7 வருடங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு ஒரு கடுமையான ஒரு சிறைக்குள்ளே யாருடைய தொடர்பும் இல்லாமல் அடைக்கின்றார்கள். அதில் 3 வருடம் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், மிகவும் இருட்டான இடம், அந்த இருட்டான இடத்திலே வைத்து அவருக்கு எந்த விதத்திலும் வெளிச்சங்கள் வராதபடி தனிமைப்படுத்தி அவரை வேதனைப்படுத்துகிறார்கள். அவருடைய வாழ்க்கையை அப்படியே முடிந்து போய் விடுவது போல் இருந்தது. எப்படித்தான் தாங்க முடியும்? எங்களுக்கு என்றால் இங்கே ஒரு நாளைக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லாட்டியே எங்களை வாழ்க்கை முடிஞ்சது நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் அவர் என்ன செய்தார்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்தார்னா, அவர் இருந்த இடத்துக்கு கீழே ஒரு ட்ரைனேஜ் இருந்தது, அந்த கான் அதிலே அதை அவர் ஓப்பன் பண்ணி பார்த்த வழியிலே எங்கேயோ இருந்த ஒரு சின்ன ஒரு வெளிச்சம், ஒரு நூல் மாதிரி ஒரு வெளிச்சம். அதே நேரத்திலே அந்த வெளிச்சத்திலே அவர் ஒரு புல்லை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த புல்லிலே அவர் பச்சையை காணக்கூடியதாக இருந்தது. அவர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார், காலையிலே எழும்பி அதை ஓப்பன் பண்ணி தன்னுடைய முகத்தை வைத்துக்கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துவாராம். நாங்கள் என்றால் என்ன செய்வோம், எங்களுடைய சூழ்நிலைகளை நினைத்து நாங்கள் வேதனைப்பட்டு கடவுளை திட்டி தீர்த்து விடுவோம் இல்லையா? ஆனால் அவருக்கு இருந்த நிகழ்விலே, அவருக்கு இருந்த அந்த 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 தன்மையிலே அவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், தன்னுடைய அந்த தனக்குள்ளே இருந்த நல்ல அறிவை அப்படியே நான் வைத்துக் கொள்ள வேண்டும், நான் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக கடவுள் அவருக்கு செய்த ஒவ்வொரு நன்மையான நிகழ்வுகளையும் அவர் நினைத்து 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 அவர் செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அவருக்குள்ளே அந்த உற்சாகம் புறப்படுகின்றது. அவர் வைத்துக் கொண்டிருந்த அந்த வாழ்க்கையின் தன்மைகள் அவருக்குள்ளே மீண்டும் மீண்டுமாய் பிரதிபலிக்க ஆரம்பிக்கின்றது. விரக்தி அவரை விட்டு விலகுகின்றது. 7 வருடங்களுக்கு பின்னர் விடுதலை பண்ணப்படுகின்றார். அதன் பிறகு அவர் வந்து கடைசியாக ஏர்ஃபோர்ஸிலே இருந்து கிட்டத்தட்ட அவர் பிரிகேடியர் ஜெனரல் என்ற அந்த அந்தஸ்துக்கு வந்த பிறகு அவர் விடுதலை செய்யப்படுவதை பார்க்கலாம். நான் என்ன சொல்ல வருகிறேன் சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நிறைய வேதனை கூட போய் கொண்டிருக்கலாம், கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கலாம், அதில் முடிவுகள் இல்லை. ஐயோ வேதனை கஷ்டமாக இருக்கின்றது நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். இதை யார் அறிவார், இது யாருக்கு தெரியும், நான் யாரிடம் தான் போய் சொல்லுவேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் என்ன சொல்ல வருகிறேன் சொன்னால், உங்களை காண்கின்ற ஒரு கடவுள் இருக்கின்றார். அவருடைய நன்மைத்தனத்திலே நீங்கள் நன்மையை நினைத்து எப்பொழுதும் அவருக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் மிகவும் உன்னதமான காரியங்களை செய்கின்றார். அதே வேளையிலே கடவுள் எப்படி இருக்கின்றார்கள், தன்னுடைய அன்பை உங்கள் மேல் ஊற்றுகின்றவராக இருக்கின்றார். ஊற்றுகின்ற பொழுது நாங்கள் சில நேரம் அந்த ஹாட்டாக் அதுகளில் என்ன செய்வோம், போடுகின்ற பொழுது சொட்டு அப்படி போடுவோம் இல்லையா? ஆனால் சில பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அப்படியே கவுட் அப்படி நசிச்சு அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடுவாங்க. ஊற்றுறதை பார்த்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் தேவன் வந்து எங்களுக்கு சொட்டு சொட்டாய், கடவுள் சொட்டு சொட்டாய் கொடுக்கின்றவர் அல்ல, அதிகமாய் கொடுக்கின்றவர். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் ரசித்து அதை உணர்ந்து அவரை துதித்து நீங்கள் மகிழுகின்ற பொழுது உங்கள் மேல் அந்த இது போல் என்ன சொன்னால், தேவனுடைய அன்பு எப்பொழுதும் அன்கண்டிஷனல் என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு தெரியும், எத்தனை பேர் திருமணம் முடித்தவர்கள் இருக்கின்றீர்கள், திருமணம் முடிக்க போகிறவர்கள் இருக்கின்றீர்கள். அதில் இங்கே எத்தனை பேர் அன்கண்டிஷனல் லவ், அதாவது நிபந்தனையற்ற லவ். நீ என்ன அன்பு செய்யறியோ இல்லையோ, எனக்கு நீ சமைச்சு போடுறியோ இல்லையோ, என்னை பற்றி நல்லா பேசுறியோ இல்லையோ, நீ என்னை கெட்ட மாதிரி பேசினாலும் நான் உன்னை அன்பு செய்வேன் என்று ஒரு கணவனால் சொல்ல முடிந்தால் அது அன்கண்டிஷனல் லவ். அதே மாதிரி மனைவியால் சொல்ல முடிந்தால் அது ஒரு அன்கண்டிஷனல் லவ் என்று சொல்லிப்பாங்க. அப்படித்தான் நாங்கள் என்னதான் தேவனுக்கு எதிராக தீமை செய்தாலும் அவரிடம் இருக்கின்ற அன்கண்டிஷனல் லவ், அதாவது நிபந்தனையற்ற அன்பு எப்பொழுதும் நேசித்துக் கொண்டே இருக்கும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றேன். நான் ஒரு உதாரணம் கேட்கிறேன். எத்தனை பிள்ளைகள், அதாவது இந்த அன்கண்டிஷனல் லவ் வந்து இட் டசன்ட் கிவ் யூ த பெர்மிஷன் டு டூ ஆல் த திங்ஸ் தட் யூ வாண்ட். அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் அதை செய்வதற்கு உங்களுக்கு அனுமதிக்கப்பட கேட்கிறேன். உங்களோட பிள்ளைகளை நீங்கள் எத்தனை பேர் அன்பு செய்கிறீர்கள்? கைவதுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களோட பிள்ளைகளை அன்பு செய்யாத எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளை அன்பு செய்கிறீர்கள்? ஓகே, எத்தனை பேர் அவர்கள் செய்யும் காரியங்களை எல்லாம் நீங்கள் அனுமதிக்கிறீர்கள்? பார்த்தீங்களா? அனுமதிக்கல. இருந்தாலும் இன்னும் உங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கின்றீர்களா இல்லையா? நேசிக்கின்றீர்கள். இதே மாதிரி தான் கடவுளும் எங்களை நாங்கள் எப்படி என்ன செய்தாலும் அவர் எங்களுக்கு செய்கிறார். ஆகவே அந்த தேவனாய், அதாவது அந்த 2000 வருடங்களுக்கு முதல் குழந்தையாய் பிறந்த அந்த இயேசு என்ன செய்ய
செய்தார் சொன்னால் இந்த இடத்துக்கு வந்து தான் யார் என்பதை காண்பிக்க தான் விளங்குகின்றார். அதாவது உங்களுக்கு தெரியும், எத்தனை பேர் சொல்லுவாங்க ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. எத்தனை ஆண்கள் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு பழைய காலங்களில் நினைஞ்சு பார்த்தா, இப்போ வயசு போனாலும் பரவாயில்ல, நினைஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். டாக்டர் மோகன் சிரிப்பை பார்த்தா பழைய நினைவுகள் ஓடுற மாதிரி இருக்குது. ஆகவே நான் என்ன சொல்லிட்டேன்னு சொன்னால், அதை சொல்லுகிற பொழுது மனைவிமாரை நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆனால் கேள்வி என்னவென்று சொன்னால், என்னங்க நீங்கள் ஒரு ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சொல்லி ஒன்றுமே செய்கிறீங்க இல்லைன்னு சொல்லி கேட்டால் அப்படி இருக்கும். இதான் ஆண்டவரும் அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்தார்னு சொன்னால், அவர் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ அவர் சொல்லவில்லை. அவர் உங்களுக்கு தன்னை காண்பிப்பதற்காக அவர் இந்த இடத்திலே மனிதனாய் வந்து பிறந்தார், குழந்தையாய் வந்து பிறந்தார். குழந்தையாய் வந்து பிறந்தது மாத்திரமில்லை, என்னுடைய அன்பு இவ்வளவுதான் என்பதை காண்பிப்பதற்காக அவர் என்ன செய்கின்றார், எல்லாவற்றையும் பிறந்து சிலுவையிலே மரணித்தார். ஆகவே நான் என்ன சொல்ல வருகின்றேன் சொன்னால், இயேசு கிறிஸ்து பிறந்திருப்பது எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் எங்களுக்கு காரியங்களை பண்ணுவதற்காக. ஆகவே நாங்கள் இந்த வேளையிலே இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை பார்க்கின்ற பொழுது 2000 வருடங்களுக்கு முதல் ஒரு குழந்தை பிறந்திருந்தாலும் அதை பற்றி நாங்கள் இன்னும் கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால் அங்கே ஒரு காரியம் இருக்கின்றது. அவருக்கு தேவன் ஒரு சக்தியாக மேலேயே இருந்து விடாமல் தான் இன்னார் என்பதை காண்பிப்பதற்காக, அதாவது தான் மனிதனோடு மனிதனாக பயணித்து அவனுக்கு தான் யார் என்பதை காண்பிப்பதற்காக வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவின் நினைவை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது எங்களுக்கும், அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை வர வேண்டும். அந்த குழந்தையாய் பிறந்த இயேசு கிறிஸ்து அவர் குழந்தையாய் இருந்து மாத்திரம் போய்விடவில்லை. அவர் செய்ய வேண்டிய நான் உங்களை நேசிக்கின்றேன் என்று சொல்லி அவர் செய்ய வந்த வேலையை செய்துவிட்டு போனார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகவே எல்லோருக்கும் இந்த வேலையை நான் இந்த கிறிஸ்துமஸ், அதாவது நேரங்கள் போதாமல் இருப்பதனால் நான் இதோடு நான் முடித்துக் கொள்கின்றேன். என்று சொன்னால் கிறிஸ்துமஸ் நாட்கள் மிகவும் மகிழ்ச்சியான நாட்கள். அவை எல்லோரும் ஒரு விதமான உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி. வழியிலே லைட்டுகளை பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்துமஸ் ட்ரீகளை பார்க்கின்ற பொழுது, இதில் பார்க்கின்ற ஒரு மகிழ்ச்சி எங்களுக்குள்ளே. அவை அந்த மகிழ்ச்சி எப்பொழுதும் எங்களுக்குள் தொடர்ந்து இருக்க வேண்டும். அதற்கு உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கின்றேன். அவை இந்த வழியிலுமாய் கடைசியாக இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்து, எனக்கு கொடுத்து, என்னுடைய பேண்ட் அந்த கிட்ஸ் ஃபார் ஜீசஸ் என்ற அவர்களுக்கும் கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்துவதோடு மாத்திரமல்ல, உங்களுக்காக எங்களை அடிக்கடி கூப்பிட்டு காரியங்களை செய்ய பண்ணும் இந்த நிர்வாகம், அதாவது ஐயா தெய்வசிகாமணி ஐயா அவர்களுக்கும், தலைவர் அவர்களுக்கும், அதே நேரத்திலே அவருடைய நிர்வாக குழுவினருக்கும் மற்ற உங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தை தெரிவிப்பதோடு உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.